இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஒரு வீட்டில் மீன் தொட்டியில் 2 மீன்கள் வளர்க்குறாங்க. ஒன்று கருப்பு மீன், இன்னொன்று வெள்ளை மீன். டெய்லியும் மீன்களுக்கு கரெக்டான டைம்ல சாப்பாடு போடுறாங்க. இந்த வெள்ளை மீன் எப்பவுமே தொட்டிக்கு மேல தான் சுத்திக்கிட்டு இருக்கும். சாப்பாடு போட்ட உடனே மேல இருந்து டக்குன்னு சாப்பிட்றோம். அதுக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்குது மேலேயே இருக்கிறது. ஆனா இந்த கருப்பு மீன் எப்பவுமே தொட்டிக்கு அடியில தான் இருக்கும். மேல அந்த வெள்ளை மீன் சாப்பிட்டு போக மிச்ச துண்டுகளை தான் இந்த கருப்பு மீன் சாப்பிடும். அது மட்டும் இல்ல, தொட்டிக்கு அடியில இருக்கிற செடி, பாசி, அதுல இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களை தேடி சாப்பிட பழகிக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வீட்டோட ஓனர் ஒரு வாரத்துக்கு வெளியே போயிடுறாரு. இப்போ மீன்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாருமே அங்க இல்ல. அந்த வெள்ளை மீனுக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. தொட்டியோட மேலேயே ரொம்பவே பசியோட பதட்டமா தொட்டியோட கண்ணாடி சுவர்ல போய் முட்டிக்குது. சாப்பாடு கிடைக்காததுனால அதோட அழகும் பொலிவும் மங்கி போயிருது. ஆனா அந்த கருப்பு மீன் வழக்கம் போல ரொம்பவே நிதானமா இருக்குது. அது தொட்டியோட அடியில பாசி துண்டுகளை தேடி சாப்பிட்டு பசியை போக்கிக்கிடுது. கொஞ்ச நாள்லயே இந்த வெள்ளை மீன் சாப்பாடு கிடைக்காம அதை எப்படி தேடணும்னு தெரியாம இறந்து போயிருது. ஆனா தனியா வாழ பழகிக்கிட்ட அந்த கருப்பு மீன் கடைசியில உயிர் பொழைச்சிக்குது. இதே தான் நம்ம லைஃப்லயும் நடக்குது. எல்லாமே ஈஸியா கிடைக்கணும்னு நினைக்கிற எப்பவுமே மற்றவங்களை நம்பியே வாழ்றவங்களும் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தா போதும் உடனே உடஞ்சு போயிடுவாங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் வாய்ப்பு தேடி அலையிறவங்களும் உழைக்க தயாரா இருக்கிறவங்களும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மீண்டு வந்துருவாங்க. மற்றவங்களை சார்ந்து வாழ்றது நம்ம லைஃபோட ரிமோட் கண்ட்ரோலை அவங்க கையில கொடுக்குற மாதிரி. உங்களை நீங்களே நம்ப பழகிக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க.